போன வீடியோவில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு டாப்பிக்கில் பாதி பெண்கள் பற்றி பார்த்தோம். அடுத்து மீதி இருக்க பெண்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எழுத்தாளர்கள், இடதுசாரியை சேர்ந்த பெண்கள், பாடல்கள் மூலமாக விடுதலை உணர்வை ஏற்படுத்திய பெண்கள் மற்றும் தலைவர்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்கள், இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எழுத்துக்கள் மூலமாக விடுதலை உணர்வை தூண்டிய பெண்கள் யார் அப்படின்ற பார்க்கலாம். அதில் முதல்ல அசலாமிகை அம்மையார். இவங்க பார்த்தோன்னா திண்டிவனத்தில் ரெட்டனை அப்படின்ற ஊரில் 1875 பிறக்கிறாங்க. இவங்க பிராமண குலம், அதாவது அந்தனர் குலத்தை சேர்ந்தவங்க. சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவரை இழந்துடுறாங்க. தமிழையும் வடமொழியும் கற்றுக்கிறாங்க. கவிப்பாடும் திறனும் மிக்கவங்களாக இருக்காங்க. அண்ட் தேசிய இயக்கங்களை கலந்துக்கிட்டு சொற்பொழிவு ஆற்ற அளவுக்கு பேச்சு திறமை உள்ளவங்களாகவும் இருக்காங்க. ஓகே. அண்ட் 1924 கடலூரில் காந்தியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கடலூர்லேயே தங்கிடுறாங்க. அதனால் இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா திருப்பாதி புலியூர் அசலாமிகை அம்மையார் அப்படின்னு அங்கே இருக்க மக்களாக இவங்க இருக்கிறாங்க. காந்தி புராணம் பாடி விடுதலை உணர்வை தூண்டியவர் யாருன்னா அசலாமிகை. இந்த காந்தி புராணத்தில் பார்த்தோம்னா மொத்தம் 8 காண்டம் இருக்கும். 2034 பாடல்கள் கொண்டது தான் காந்தி புராணம். அண்ட் இதில் பார்த்தோம்னா காந்தி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதை 310 வரிகளுக்கு மேலே பாடல்களாக பாடியிருக்காங்க. இக்கால ஔவையார் அப்படின்னு அஸ்லாமிக அம்மையாரை திருவிக்கா புகழ்ந்து சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ அவ்வளோதான் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா கடலூரில் காந்தி சந்திச்சு அங்கேயே தங்கியிருந்தால திருப்பாதி புலியூர் அஸ்லாமிக அம்மையார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. காந்தி புராணத்தில் இவங்க தான் இக்கால ஔவையார் அப்படின்னு திருவிக்கா இவங்க சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இக்கால ஔவையார் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு அடிக்கடி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. யார்? அஸ்லாமிக அம்மையார். ஓகே. அடுத்து வைமு கோதிநாயகி. இவங்க டிசம்பர் 1, 1901 செங்கல்பட்டில் நீர்வலூர் அப்படின்ற கிராமத்தில் பிறக்கிறாங்க. இவர் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், மேடை பேச்சாளர் மற்றும் விடுதலை வீரர். இவரோட கணவர் பார்த்தோன்னா பார்த்தசாரதி. இவரும் ஒரு விடுதலை வீரர் தான். ஓகே. அண்ட் 1925 சென்னை திருவல்லிக்கேணியில் அம்புஜத்தம்மாள் வீட்டில் காந்தி சந்திக்கிறாங்க. 1931 திருவல்லிக்கேணி கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. 1932 பார்த்தோன்னா லோதியன் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது எதுக்கான கமிஷனாக ரிசர்வேஷனுக்கு அமைக்கப்பட்ட கமிஷன். ஓகே. ஸோ இதில் ஈடுபட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஸோ சிறையில் இருக்கும் போதே சோதனையின் கொடுமை, உத்தம சீலன் அப்படின்னு 2 புக்கையும் எழுதுறாங்க. ஓகே. அண்ட் இந்திர மோகனா அப்படின்ற ஒரு நாடக நூலும் ஏற்றிருப்பாங்க. இது பார்த்தோம்னா இவங்க ஆரம்ப காலத்தில் எழுதுன நூல். அப்போ இவங்களுக்கு அவ்வளோவா எழுத வராது. அதனால் இவங்க சொல்ல சொல்ல பட்டம்மாள் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. அண்ட் வைதேகி அப்படின்ற தமிழோட முதல் துப்பறியும் புதினத்தை எழுதுவங்க யாருன்னா வைமு கோதிநாயகி. அதாவது துப்பறியும் புதினம் எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் யார்? வைமு கோதிநாயகி அவர்கள். இவர் நடத்திய பத்திரிகை ஜெகன்மோகினி. அண்ட் 1948 மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் என்னென்னா நாவல் ராணி, ஏக அரசி, கதா மோகினி. ஓகே. அவ்வளோதான். ஸோ வைமு கோதிநாயகியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா லோதியன் கமிஷனில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போது சோதனையின் கொடுமை, உத்தம சீலன் அப்படின்னு 2 புக்கு எழுதுறாங்க. இந்திர மோகனா அப்படிங்கிற நாடகத்தில் எழுதுவங்க யாருன்னா வைமு கோதிநாயகி. வைதேகி அப்படின்ற முதல் துப்பறியும் புதினம் எழுதின பெண் எழுத்தாளர் யாருன்னா இவருடைய பத்திரிகை ஜெகன்மோகினி. அண்ட் இவங்களுடைய பட்டம் நாவல் ராணி, ஏக அரசி, கதாமோகினி. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து இடதுசாரி போராளிகள் யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேப்டன் லட்சுமி செகல் அவர்கள். இவங்க அக்டோபர் 24, 1914 பிறக்கிறாங்க. இவரோட தந்தை பெயர் சுவாமிநாதன், தாய் பெயர் அம்மு சுவாமிநாதன். இவங்களும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி. அரசியல் நிர்ணய சபையில் இருந்த 15 பெண் உறுப்பினர்களை இவங்களும் ஒருத்தவங்க. ஆல்ரெடி யார் பார்த்துருப்போம்? துர்காபாய் தேஷ்முக் பார்த்துருப்போம். அதே மாதிரியே அரசியல் நிர்ணய சபையில் இருந்த ஒரு பெண் தான் அம்மு சுவாமிநாதன். அண்ட் கேப்டன் லட்சுமி செகல் பார்த்தோன்னா 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்யப்படுவாங்க. 1938 பார்த்தோன்னா மருத்துவ படிப்பை சென்னையில் முடிச்சுட்டு 40 சிங்கப்பூர் போய் அங்கே இருக்க இந்திய ஏழை மக்களுக்கு மருத்துவ பணியை பார்ப்பாங்க. அண்ட் 1942 நேதாஜியோட இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து அதில் 1500 பெண்கள் கொண்ட படைக்கு தலைவியாக இருப்பாங்க. அந்த படையோட பேர் என்னென்னா ஜான்சி படை. அண்ட் 1943 நேதாஜியோட அமைக்கப்பட்ட ஆஜாத் ஹிந்த், அதாவது சுதந்திர இந்தியா அமைச்சரவையில் பெண்கள் நலத்துறை அமைச்சராகவும் இருந்திருப்பாங்க. அண்ட் 1947 பிரேம்குமார் செகல் அப்படின்றவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க. 1998 இவங்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கும். அண்ட் 2002 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இதில் யாருக்கு அகேன்ஸ்டாக இவங்க போட்டி போடுவாங்கன்னா அப்துல் கலாமுக்கு அகேன்ஸ்டாக போட்டி போட்டு இறந்துருப்பாங்க. அண்ட் ஜூலை 23, 2012 இறந்துடுறாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் இவங்களை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும்
நேதாஜியோட ஜான்சி பெண்கள் படையோட தலைவி, ஆசாத் ஹிந்த் அமைச்சரவையில் பெண்கள் நலத்துறை அமைச்சராக இருக்காங்க. அண்ட் பத்மபூஷன் விருது கொடுக்கப்படுது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமுக்கு அகைன்ஸ்டாக போட்டி போட்டு தோல்வியை சந்திக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து மணலூர் மணியம்மை. இவங்க தஞ்சாவூரில் பிறக்கிறாங்க. காந்தியை தஞ்சையில் சந்தித்து அதுக்கப்புறம் காங்கிரஸில் தன்னை இணைச்சிக்கிறாங்க. தென் தஞ்சையில் மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினராகவும் இருக்காங்க. அண்ட் தஞ்சாவூரில் பண்ணை அடிமை ஒழிப்பு முயற்சியிலும் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்டுக்கு மாறி வர்க்க போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. தஞ்சை விவசாய சங்கத்தை அமைச்சவங்க யாருன்னா மணலூர் மணியம்மை. ஸோ இவங்கள பற்றி முக்கியமான பாயிண்ட் எதுனா, தஞ்சையில் பண்ணை அடிமை ஒழிப்பு முயற்சியில் ஈடுபட்டவங்க யார்? மணலூர் மணியம்மை. தஞ்சை விவசாய சங்கத்தை ஆரம்பித்தவங்க மணலூர் மணியம்மை. ஓகேவா. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாடல்கள் மூலம் தேசப்பற்ற வளர்த்தவங்க யாருன்னா, அதில் முதல்ல கேபி சுந்தராமல். இவங்க கொடுமுடியில், அதாவது ஈரோட்டில் 1908 பிறக்கிறாங்க. கொடுமுடி கோகிலம் அப்படின்னு பட்டப்பெயர் கொண்டு அழைக்கப்படுறவங்க யாருன்னா கேபி சுந்தராமல். இந்திய மேடைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவரோட கணவர் எல்ஜி கிட்டப்பா. இவரும் ஒரு நடிகர் தான். 1933 இவர் இறந்துறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பார்த்தோன்னா துறவை போல் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒற்றை கதாபாத்திரத்தில் மட்டும்தான் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஔவையார், நந்தனார் வேடம், இந்த மாதிரி ஒற்றை கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறாங்க. ஜோடியாக சேர்ந்து அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் நடிக்கிறத விட்டுறாங்க. அண்ட் இவங்க அவங்களுடைய கணவரோட அண்ணன்ட்ட சங்கீதம் கற்றுக்குறாங்க. 1927 திரைக்கு அறிமுகமாகறாங்க. இந்தியாவில் முதல்ல திரைப்படத்துலேருந்து சட்டசபைக்கு நுழைஞ்ச நபர் யாருன்னு கேபி சுந்தராமல் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் மாறா பிள்ளையார் மிஸ் சுந்தராமல் அவர்கள். ஓகேவா. அண்டு சிறப்பு நாடகங்கள் நடிக்கிறதுக்காக அடிக்கடி இலங்கையும் பயணம் பண்ணுறாங்க. வள்ளி திருமணம் அப்படின்ற நாடகம் மூலமாக புகழ் பெற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ்வில் திருப்பு முனையாக இருந்த திரைப்படம் எதுனா நந்தனார் அப்படின்ற திரைப்படம். ஓகேவா. அண்ட் 1930 காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படின்ற பாடலை காந்தி சிறையில் இருந்த போது பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டை பாடுறதுன்னா பட்டி தொட்டியெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. ஓகேவா. அண்ட் சத்தியமூர்த்தியால் ஈர்க்கப்பட்டு அவர் பேசிய கூட்டத்தில் எல்லாத்தையும் போய் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஏற்படுத்துகிறாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று காங்கிரஸோட பிரச்சார செயல்பாட்டாளராக பணியாற்றுறாங்க. 1958 சட்டமேலவை உறுப்பினராக இருக்காங்க. அண்ட் 1970 இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்படுது. ஓகே. ஸோ கேபி சுந்தராமாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட், இந்திய மேடைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க கேபி சுந்தராமல். முதல்ல திரையில இருந்து சட்டசபைக்குள்ள நுழைஞ்சவங்க இவங்க தான். வள்ளி திருமணம் மூலமாக புகழ்பெற ஆரம்பிக்கிறாங்க. நந்தனார் திரைப்படம் இவங்க வாழ்வில் திருப்புமுனையாக இருக்குது. ஓகேவா. அண்ட் காந்தியோ பரம ஏழை சன்னியாசி பாடலை பாடவங்க இவங்க தான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டி.கே. பட்டம்மாள் 1919 பிறக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய முழு பேர் என்னென்னா காஞ்சிபுரம் தாமல் கிருஷ்ணசாமி பட்டம்மாள். ஸோ தாமல் கிருஷ்ணசாமி பட்டம்மாள் தான் டி.கே. பட்டம்மாள் அப்படின்னு நினைக்கிறோம். விடுதலை போராட்டத்தில் பார்த்தோன்னா பாரதி பாடல்கள் அதிகமாக பாடி தேச உணர்வு தூண்டுறாங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாடலை எல்லா இடத்துலையும் பாடி விடுதலை உணர்வை தூண்டுறாங்க. ஸோ இவங்க பாடினதில் புகழ்பெற்ற பாடல் எதுனா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. 1998 இவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்படுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பாரதி பாடலை பாடி விடுதலை உணர்வை தூண்டினவங்க யார்? டி.கே. பட்டம்மாள். அதில் புகழ்பெற்றது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாடல். அடுத்து தலைவர்கள் குடும்பத்திலேருந்து வந்த பெண்மணிகளாக யாருன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஈவேரா, அதாவது பெரியார் குடும்பத்திலேருந்து வந்த 2 பெண்களை பற்றி பார்க்கணும். ஒன்று அவங்களோட மனைவி நாகம்மை, அடுத்து அவருடைய சகோதரி கண்ணம்மாள். இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா கள்ளுக்கடை மறியலில் 144 தடை சட்டத்தையும் மீறி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஸோ காந்திகிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு தடவை கேட்குறாங்க, கள்ளுக்கடை மறியலை நிறுத்திட்டு வேறு நடவடிக்கையில் ஈடுபடலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, அது என் கையில் கிடையாது, ஈரோட்டில் இருக்க 2 பெண்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு நாகம்மை கண்ணம்மாளோட தைரியத்தை காந்தி சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட 2 பெண்கள் யாருன்னா நாகம்மை மற்றும் கண்ணம்மாள். அடுத்து ராதா சுப்பராயன். இவங்க குமாரமங்கலம் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. 1930 முதல் வட்ட மேசை மாநாட்டிலையும் 1931 2ஆம் வட்ட மேசை மாநாட்டிலையும் இந்திய பெண்கள் சங்கம் சார்பாக கலந்துக்கிறாங்க. ஓகேவா. அண்ட் 1931, 32 ஆரம்பிக்கப்பட்ட லோதியன் கமிஷன் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. இந்த லோதியன் கமிஷனுக்கு எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ரிசர்வேஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கமிஷன். ஓகேவா. அவ்வளோதான். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள்லாம் யார் யார் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன டாபிக், இந்திய பெண்கள் சங்கம் பற்றி பார்த்துடலாம். இது பார்த்தோன்னா 1917 அடையாரில் அன்னி பெசன்ட், மார்க்ரெட் கசின்ஸ், டோரதி, ஜூனா ராஜதாஸ் அப்படின்ற 3 பெண்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இதோடைய முதல் தலைவராக யார் இருக்காங்கன்னா அன்னி பெசன்ட் இருக்காங்க.
இவங்களோட பத்திரிகை தான் ஸ்ரீதர்மா. ஸோ இதில் தான் முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஆசிரியராக பணியாற்றிருப்பாங்க. ஓகேவா. தென் 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாண்டில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பூனாவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது டெல்லிக்கு மாற்றப்படுது. ஓகேவா. அண்ட் இதோடைய நிறுவனர் யாருன்னா மார்க்ரெட் கசின்ஸ். இவங்க அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணி. பிரம்மஞான சபையை ஏற்படுத்துகிறவங்க இவங்க தான். ஓகே. அண்ட் 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்கிறாங்க. கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையிலும் அடைக்கப்படுறாங்க. அண்ட் 1931 இந்திய கைத்தறி விற்பனை மையத்தையும் தொடங்குறாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்திய பெண்கள் சங்கம் 1917 அடையாறில் ஆரம்பிக்கப்பட்டது. 3 பெண்களோட அதோடைய பத்திரிகை ஸ்ரீதர்மா. அண்ட் 27 அகில இந்திய பெண்கள் மாநாடு வந்து மார்க்ரெட் கசின்ஸால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு டாபிக் முடிஞ்சது. அண்ட் இதோட பிடிஎஃப் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கு. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் பேயபிள். அடுத்த வீடியோவில் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளை சமூக அரசியல் பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.